ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம்னா SM-B313E ஓகேங்களா. இது வந்து இந்த லாக் சிம் கார்டு போட்டால் லாக் வரும். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணுறேன். மாடல் பார்த்துங்க, இந்த மாடல் மொபைல் தான். ஓப்பன் ஆயிடுச்சிங்களா. இப்போ சிம் கார்டு இல்லாமல் ஓப்பன் ஆயிடுச்சு. சிம் கார்டு போட்டு ஆன் பண்ணி பார்க்கும். ஓகேங்களா. ஆஃப் பண்ணிவிடுங்க. மொபைலை ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணுங்கள். ரிமூவ் பண்ணிவிட்டு ஒர்க்கிங் சிம்மு ஓகேங்களா, ஒர்க் ஆகிற சிம்மு ஒன்று எடுத்து இன்சர்ட் பண்ணுங்கள். சரிங்களா. சிம் எடுத்தாச்சு. சிம்மு ஃபஸ்ட்டு ஸ்லாட்லேயோ செகண்ட் ஸ்லாட்லேயோ ஏதோ ஒரு ஸ்லாட்டில் இப்போ இன்சர்ட் பண்ணணும். ஓகேங்களா. சிம்மு இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணிச்சு. இப்போ என்ன வருது, சிம் லாக்னு வருது. சிம் லாக் நம்பர் கூட போட்டு பாருங்கள். 1 2 3 4 5 எது போட்டாலுமே லாக் எடுக்க முடியல. இது வந்து சிம்முனாலேயும் பிரச்சனை வரும். மோஸ்ட்லி செட்டு இதில் பண்ணாலும் ஒரு பிரச்சனை வரும். இப்போ வந்து நமக்கு சிம் கார்டு ப்ராப்ளம் கிடையாது. ஓகேங்களா. நீங்கள் வேணால் புதிய வேறு சிம்மு போட்டு கூட இது பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு செக் பண்ணுறது நம்ம என்னென்னா, நியூ சிம் கார்டு வேறு ஒர்க்கிங் சிம் கார்டு எடுத்து போட்டு செக் பண்ணி போகணும். ஒர்க்கிங் சிம் கார்டு போட்டும் இதேமாரி தான் வருதுன்னா அப்போ மொபைல் தான் பிரச்சனை, சிம் கார்டு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா. அதனால் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு சிம் கார்டு எடுத்துருங்க. சிம் கார்டு எடுத்துகிட்டு பேட்டரி போட்டு ஆன் பண்ணி ஹேண்ட் ரீசெட் பண்ணணும். ஓகேங்களா. ஆன் பண்ணி எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். மெனுக்குள்ளே போங்க. மெனுக்குள்ளே போய் செட்டிங்ஸை கிளிக் பண்ணி ரீசெட் அதில் கொடுத்து ரீசெட் செட்டிங்ஸு மாஸ்டர்ஸ்னால் எல்லா டேட்டாவும் எரேஸ் ஆகுது. ஓகேங்களா. இதில் போய்ட்டும் கோடு அதில் பாஸ்வேர்ட் கேட்கும். ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்ட் கேட்கும். இல்லை 8 டிஜிட்டு 4 டிஜிட் போட்டாலும் எடுத்துக்கல, 6 டிஜிட் போட்டாலும் எடுத்துக்கல, 8 டிஜிட் போட்டும் எடுத்துக்கல. இப்போ 8 டிஜிட் போட்டும் நம்ம எடுத்துக்கல அப்படின்னா அதை எப்படி இப்போ ரீசெட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. போட்டு எந்த இது போட்டாலும் ரீசெட்டு பண்ண முடியல. சரிங்களா. இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிற கீவேர்டை டைப் பண்ணுங்க. *2 7 6 7 *3 8 5 5 # வெயிட் பண்ணுங்கள். எதுவும் பண்ண வேணாம், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். அதிலே வந்துருக்கு பாருங்க. யூடியூப் ஃபுல் ரீசெட், do not the power off during the EP's reset and for 1 minute after power on. ஓகேங்களா. ஒரு நிமிஷம் சொன்னால் அதே ஆஃப் ஆகி ஆன் ஆகிடுமா. அதேமாதிரி பேட்டரி சார்ஜ் இருக்கிறப்போ போட்டு இது பண்ணுங்கள். அப்போ தான் இதாகும். ஒரு சில டைமில் ரீசெட் ஆகும்போது சார்ஜர் இல்லாமல் ஆஃப் ஆகி சடனாக ஆகிடுச்சுன்னா கூட சாஃப்ட்வேர் ப்ராப்ளத்தில் கூட செட்டு ஆனாமல் போயிடும். ஓகேங்களா. அதனால் வந்து சார்ஜர் பேட்டரியில் இருக்கிற 50% இருக்கிற மாரி வச்சுக்கின்னு அப்புறமேட்டு போட்டிங்கன்னா கரெக்டாகும். இப்போ ஆஃப் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதே ஆனாதுங்களா.
இப்போ ஆன் ஆகிடுச்சு. திரும்பி ஆஃப் பண்ணிவிட்டு சிம் கார்டை இன்சர்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சிம் கார்டு எடுத்து போடுங்க. இப்போ ஆன் பண்ணி பாருங்கள். ஓகே ஆயிடுச்சு. சிம் டிடெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு கொடுத்து இது பண்ணிடுங்க. எஸ் கொடுத்துட்டு என்ன பண்ண எடுத்தீங்கன்னா இப்போ வந்துச்சு டவர். ஓகேங்களா? இப்போ நமக்கு முன்ன இந்த மாரி பின் சிம் லாக்கு வரலை. ஓகேங்களா? ஆஃப் பண்ணி உங்களுக்கு திருப்பி ஒரு டைம் செக் பண்ணுறேன், பார்த்துக்குங்க. ஓகேங்களா? நம்ம இந்தமாரி சிம் லாக் ப்ராப்ளம் வந்தாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சிம் கார்டை செக் பண்ணி பார்க்கணும். வேறு ஒர்க்கிங் சிம் எடுத்து இந்த மொபைலில் இருக்க சிம் எடுத்து இல்லை அந்த மொபைலில் போட்டு செக் பண்ணி பார்த்துட்டு அதில் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துன்னு அப்புறம் இது பண்ணணும். இல்லை வேறு ஏதாவது நியூ சிம் கார்டு எடுத்து இதில் போட்டு செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணி பார்த்துன்னு சிம் போட்டும் அதேமாரி ப்ராப்ளம் வருதுன்னா மொபைல் ப்ராப்ளம். ஓகேங்களா? சிம் கார்டு ப்ராப்ளம் கிடையாது. பெஸ்ட்டாக இது தெரியாமல் சிம் கார்டு நிறைய பேர் மாற்றிடுறாங்க. ஓகேங்களா? அதனால் இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதான் சொல்யூஷன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.